Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome back to session number 11. So graphic design application order 11வது தியரி செஷனில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இன்றைய செஷனில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஃபோட்டோஷாப்பில் இதுவரை காலமும் நம்ம என்ன விஷயத்தை லேர்ன் பண்ணினோமோ, என்ன விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணோமோ, ஸோ அதில் இருக்கிற சில விஷயங்களை கொலாபரேட்டிவாக ஒரு குறிப்பிட்ட ஒரு கன்செப்டில் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளோட ஃபோட்டோஷாப்பை எப்படி யூஸ் பண்ணலாம் விஷயத்தை இப்போ பார்ப்போம். ஸோ இன்றைய செஷனில் நம்ம செக் பண்ண போகிற விஷயம் ஒரு சர்டிஃபிகேட் எப்படி க்ரியேட் பண்ணலாம், ஸோ அதுக்கு என்னென்ன டூல்ஸ் ஃபோட்டோஷாப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறத நான் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் ஃபோட்டோ சர்டிஃபிகேட்டை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப்பை லேர்ன் பண்ணின ஒரு ஆளாக இருந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை டிசைன் பண்ணுறப்போ நான் என்னென்ன டூல்ஸை யூஸ் பண்ணுறனோ, ஸோ ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவலான டூல்ஸை தான் நீங்களும் யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லோகோ யூஸ் பண்ணுவோம், டெக்ஸ்ட் ஒன்றை யூஸ் பண்ணுவோம், பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணுவோம், ஆர் எல்ஸ் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டிசைனை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் அரௌண்ட் த சர்க்கிள் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ டே செஷனில் நம்ம எப்படி பேசிக்காக ஒரு சர்டிஃபிகேட்டை க்ரியேட் பண்ணலாம்னு பார்க்க போகிறேன். ஸோ முக்கியமான விஷயம், நான் இந்த டூலை செலக்ட் பண்ணுங்கள், இந்த டூலை செலக்ட் பண்ணுங்கன்றலாம் சொல்ல மாட்டேன். ஸோ நான் இந்த இஷ்டத்துக்கு ஒவ்வொரு டூலை யூஸ் பண்ணிட்டு போவேன். ஸோ நீங்கள் அது எப்படி எங்கேருந்து அதை எடுக்கலாம், அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம்ங்கிறது உங்களுக்கு கரெக்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ now let's move to the next slide. ஸோ ஸ்டெப் நம்பர் 1, நம்மளோட ட்ராவிங் ஏரியாவை டிசைட் பண்ணணும். உங்களோட சர்டிஃபிகேட்டோட சைஸ் என்னங்கிறது, அதாவது சில கலர் A4 சைஸில் செய்வீங்க, சில கலரை விட சிறுதாக செய்வீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் ட்ராயிங் ஏரியாவை க்ரியேட் பண்ணலாம். உங்களோட சர்டிஃபிகேட் என்ன சைஸுக்கு வரணுமோ, கிளைண்ட் சைஸ் என்னவா இருக்கோ அந்த சைஸுக்கு தான் ஃபஸ்ட்டுக்கு உங்களோட சர்டிஃபிகேட்டோட நீள அகலங்களை, ஹைட் அண்ட் வித்தை நீங்கள் லென்த்தை வந்துட்டு டிசைட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ நம்ம ஒரு நீங்கள் விரும்புகிற மாதிரி சின்ன ஒரு சைஸில் செஞ்சுட்டு பிரிண்ட் எடுக்க போல் A4 சைஸ்லையும் பிரிண்ட் எடுக்கலாம். பட் அந்த ஃபோட்டோட ஒரிஜினல் குவாலிட்டி வராது. குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், அதாவது குவாலிட்டி குறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸாக்டான சைஸை செய்வீங்களா இருந்தால் உங்களோட சர்டிஃபிகேட்டோட கிளியரன்ஸ் ஒரு குவாலிட்டி வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணப்படாது. ஓகே, ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் A4 சைஸை தான் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் A4 சைஸ் பேப்பருக்குரிய நீள அகலத்துக்கு எக்ஸாக்டாக சைஸ் ஒன்று இருக்குது. ஸோ 21.5 அதே மாதிரி 14.34 சம்திங். நீங்கள் வேர்டை ஓப்பன் பண்ணினா அதில் செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு பேப்பர் சைஸ் எப்படி டிசைட் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அதை வச்சு நீங்கள் அதில் நீள அகலங்களை டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ செகண்ட் ஒன், உங்களோட சர்டிஃபிகேட் வந்துட்டு ஹொரிசோண்டலாக வரணுமா அல்லது வேர்ட்டிக்கலாக வரணுமாங்கிறதையும் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது நிலைக்குதாக வரணுமா அல்லது கிடையாக வரணுமாங்கிறது. ஸோ பேஸ்ட் ஆன் கிளைண்ட் ரிக்யர்மெண்ட் நீங்கள் அதையும் டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். சில நேரங்களில் அவங்க சொல்கிற சைஸால் நம்மளால் அவங்க ரிக்வஸ்ட் பண்ணுற அந்த சைஸுக்கு நம்மளால் க்ரியேட் பண்ணலாம்னு இருக்கும். பிகாஸ் அதில் வர நம்பர் ஆஃப் கண்டென்ட்ஸ், சர்டிஃபிகேட்டுக்குள்ளே வர லோகோஸ், டெக்ஸ்ட், சிக்னேச்சர் ஏரியா இதை பேஸ் பண்ணி சம்டைம் நம்மளால் அந்த சைஸ் வந்துட்டு கூடிக்குறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியான நேரங்களில் நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ சர்டிஃபிகேட் நீங்கள் தர சைஸுக்கு செஞ்சால் எல்லா கண்டனையும் இன்க்ளூட் பண்ண இல்லாது. ஸோ சைஸை இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா அந்த விஷயங்களை நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அவங்க சாரது எக்ஸாக்டாக நம்மளால் சம்டைம்ஸ் செய்யலாம்னு இருக்கும். ஸோ செஞ்சு தான் ஆகணும்னா நம்மளோட என்ன செய்யணும், நம்மளோட ஒர்க் குவாலிட்டி வந்து ரிடியூஸ் ஆகும், டேமேஜ் ஆகும். ஸோ நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்களோட சைஸ் என்ன வரணும். ஸோ வித்தின் த சைஸ் எல்லா கண்டனையும் இன்க்ளூட் பண்ண இயலுமா, லோகோவை கொண்டு வந்து வைக்க இயலுமா, அவங்க சார் எல்லா டெக்ஸ்டையும் டைப் பண்ண இயலுமா, ஃபோன் சைஸை மேனேஜ் பண்ண இயலுமாங்கிறத நம்ம டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டிசைட் பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினா ஸோ தட் இஸ் இனஃப். Okay, step number 2. So once you decide your drawing area or canvas, then you have to decide the background color of your certificate. Certificate ஒரு background color கொடுப்பாங்க. சில ஆட்கள் தனியாக ஒயிட்டே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன கலர் கம்பினேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஒரு பிரிண்டிங் டைமில் காஸ்ட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு அதில் கலரை வந்துட்டு ஒயிட்டாகவே மெயின்டைன் பண்ணுவாங்க. சிலவங்க தீம் கலர் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொன்னால் அவங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஒரு தீம் கலர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த தீம் கலரை பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன டூல்ஸை யூஸ் பண்ணணும்னு தெரியும், பெயிண்ட் பேக்கெட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ பெயிண்ட் பேக்கெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான கலரை நம்ம கலர் டூல் ஒரு ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலர் நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் எப்படி செய்யலாங்கிறத. ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க அந்த விஷயத்தை. ஸோ ஸ்டெப் நம்பர் 3,
உங்களோட சர்டிஃபிகேட்டுக்கு என்ன சரி ஒரு பார்டர் ஒன்று நீங்கள் டிசைட் பண்ணணும் மாதிரி இருந்தா இல்லை பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஒரு இமேஜை போடணுமா இருந்தா ஒரு ஒரு அப்ட்ராக்டாக க்ரியேட் பண்ணணுமா இருந்தா தென் யூ கேன் யூஸ் தட். ஸோ இந்த சர்டிஃபிகேட் டிசைன் பண்ணுறப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைட்லையும் பாட்டம் சைட்லையும் ரெண்டு போர்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன் டிஃப்ரெண்ட் கலரில். ஸோ நம்மளுக்கு தேவையான மாதிரி கலரை நம்ம டிசைட் பண்ணி கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் இதில் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்லைட்டில் பார்த்துட்டு இருக்கிற அந்த border தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. சம்டைம் border இல்லாமலுக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட்டை க்ரியேட் பண்ணலாம். Okay, so based on your requirement you can decide so whether you are going to use any border or a background image. So that is depend on your client requirement again. Okay, so let's move to this step number 4 now. So step number 4 ல வந்துட்டு நான் வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட்டில் எதுவும் லோகோஸ் யூஸ் பண்ண வேண்டியிருந்தா அதை நான் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த சர்டிஃபிகேட் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு ஈவெண்ட்டுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டதுன்னு வச்சுக்கொள்வோம். தேர்ஃபோர் நான் யூனிவர்சிட்டி லோகோவை இடது பக்கம் மேல் மூலையில் போட்டிருக்கேன். அதே மாதிரி சர்டிஃபிகேட் வரக்குள்ள சர்டிஃபிகேட் சீல் மாதிரி ஒரு லோகோ ஒன்று இருக்கும். அந்த லோகோவை பாட்டம் சென்டரில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எக்ஸாக்ட் அந்த பொசிஷன்லாம் இன்சர்ட் பண்ண அவசியம் இல்லை. உங்களோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் தான் டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு எல்ஸ் குறிப்பிட்ட அந்த ஆர்கனைசேஷன் தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த லோகோ போடணும், அது எந்த இடத்துல வரணுங்கிறத. அப்படி அவங்க இல்லை உங்களோட டிசிஷனுக்கு நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கொள்ளுங்கன்னா நீங்கள் நார்மலாக சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். லோகோ எந்த இடத்துல வரணும், சர்டிஃபிகேட் லோகோ இந்த இடத்துல வரணும், நார்மலாகவே ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்கும். அதை நம்ம ஃபாலோ அப் பண்ணலாம். ஓகே, ஸோ வேறு எதுவும் லோகோ வேணும்னா அந்த லோகோ இந்த இடத்துல போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டூ டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் கொலாபரேட்டிவாக ஒன்று செய்யணும்னு சொன்னால் அந்த ரெண்டு ஆர்கனைசேஷனுடைய லோகோவும் வேறு வந்துருக்கும். ஸோ நீங்கள் உண்ட லெஃப்ட் சைட்லையும் இன்னொண்ட ரைட் சைட்லையும் போடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அதை டிசைட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் நான் போட்டிருக்கிறேன் யூனிவர்சிட்டி லோகோ. அதே மாதிரி சர்டிஃபிகேட்டுக்குரிய டிபிக்கல் லோகோ ஒன்று இருக்குது, ரெட் கலர் இல்லை வர ஒரு லோகோ ஒன்று இருக்கும். ஸோ அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் யூனிவர்சிட்டி லோகோ எடுக்கலாம், அது நம்ம யூனிவர்சிட்டி இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி சர்டிஃபிகேட் லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப்பில் ஷேப்புங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் லோகோஸ் இருக்குது, அதில் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இதில் வச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் லோகோட கலரை கூட சேஞ்ச் பண்ணலாம். நான் ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். சர்டிஃபிகேட் லோகோட எக்ஸாக்டான கலர் என்ன வேணுங்கிறதையும் நம்ம பெயிண்ட் பக்கெட்டை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸ்டெப் நம்பர் 5 இதில் நான் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணுற சர்டிஃபிகேட்டில் டெக்ஸ்ட் என்னென்ன டெக்ஸ்ட் வரணுங்கிற விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எக்ஸாக்டாக அலைன்மெண்ட், அடுத்தது ஃபோன் ஸ்டைல், ஃபோன் சைஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நீங்கள் என்ன செய்யலாம், தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணி கொள்ளுங்க. ஸோ டெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து டூவில் வந்துட்டு மேபி சிங்கிள் டைமில் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் யூத் ஃபோரம் 2020ங்கிறது தனியாக ஒரு இடத்த வரணும். அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்காங்கிறது இன்னொரு இடத்த தனியாக வரணும்னு சொன்னால் நீங்கள் டெக்ஸ்ட் டூவில் 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். அது ஒரு இஷ்யூ இல்லை. ஸோ தேவையான இடத்துல எக்ஸாக்டாக கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட ஃபோட்டோஷாப்பில் வர வேண்டிய டெக்ஸ்ட் எக்ஸாக்டான டெக்ஸ்ட் என்ன வரணுமோ அதை டைப் பண்ணுங்க. அதில் எரர்ஸ் எதுவுமே வராமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பில் தான் நம்ம அலைன்மெண்ட் ஒர்க்லாம் பார்க்கணும். ஸோ நீங்கள் இதில் கன்சிடர் பண்ண வேண்டியது என்னென்ன டெக்ஸ்ட் வரணும், அதில் எந்த ஸ்பெல் மிஸ்டேக்கும் வரக்கூடாதுங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 5ல் டெக்ஸ்ட் டைப்பிங் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 6ல் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் வந்துட்டு தேவையான டெக்ஸ்ட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணினோம். அதில் எந்த எரர்ஸும் வராமல் பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து அலைன்மெண்ட் நம்ம டிசைட் பண்ணலாம். எந்த டெக்ஸ்ட் எவ்வளோ வரணும், அடுத்தது டெக்ஸ்ட் சைஸ், அதே மாதிரி டெக்ஸ்ட் ஸ்டைல், அதே மாதிரி 2 சென்டென்ஸுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸ். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த ஸ்டெப்பில் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும், ஸோ இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, டெக்ஸ்ட்டுக்குரிய ஆப்ஷன். அது எந்த
palette ஏரியாவில் நார்மலாக வரும். ஸோ அது எங்கேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம அந்த விண்டோங்கிற மெனுவில் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ டெக்ஸ்ட்ல சைஸ், டெக்ஸ்ட்ல ஸ்டைல், ஸ்பேஸ் பிட்வீன் டூ சென்டென்சஸ் ஆர் டூ லைன்ஸ், அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் எல்லாம் அந்த விண்டோவில் இருக்கிற அந்த ஆப்ஷனில் தான் காணப்படுது. ஸோ அதை ஆக்டிவ் பண்ணிட்டு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஐ மீன் டெக்ஸ்ட், ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனி டெக்ஸ்ட் டூவில் யூஸ் பண்ணுவீங்களா? அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 10 லைன்ஸ் வருது, 10 லைனையும் ஒவ்வொரு தரமும் தனித்தனி டெக்ஸ்ட் டூவில் செலக்ட் பண்ணி நீங்கள் செய்வீங்களா இருந்தால் ஒவ்வொரு லைனுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு லே அவுட் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட்டோ அதுக்குரிய லே அவுட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்குரிய அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு அதில் நீங்கள் டெக்ஸ்ட் சைஸ், டெக்ஸ்ட் ஸ்டைல் என்ன ஃபோனில் வரணும், அதே மாதிரி அந்த அந்த சென்டென்ஸ், அதாவது அந்த டெக்ஸ்ட்டுக்கும் அடுத்த டெக்ஸ்ட்டுக்கும் இடையில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணுங்கிற விஷயத்தை நம்ம அதில் போய் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் அந்த இதில் வர டெக்ஸ்ட்டில் வர எந்த எரர்ஸும் இருந்துடக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே அது ப்ரீவியஸ் ஸ்டெப்லேயே ஸ்பெல்லிங் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்க, எந்த இஷ்யூவும் இல்லைண்டு. அதே மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்ட் வாரது, சப்ஸ்கிரிப்ட் வாரது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த ஸ்டெப்ஸில் தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். சிலவங்க என்ன செய்வாங்க, டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி போகிற டைம்லேயே அதை அலைன் பண்ணுற ஸ்டைல் எல்லாம் ஃபாலோ அப் பண்ணுவாங்க, ஐ மீன் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சிலவங்க ஃபஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் தான் லைன் ஸ்பேஸ், அதே மாதிரி டெக்ஸ்டைல், ஃபாண்ட் அலைன்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதை வச்சுக்கொள்ளுங்க. பட் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஃபஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற எரர்ஸ் எல்லாம், அதாவது கிராமர்லாம் ஓகே இருக்கான்னு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இந்த அலைன்மெண்ட், அடுத்து ஃபோன் ஸ்டைல், ஃபோன் சைஸ் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் மூவ் வித் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இன்னொரு வேலை செய்கிறண்டாலாம் முக்கியமான விஷயம் ஃபைலை சர்வ் பண்ணுறது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சர்வ் பண்ணுறது பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆர்எல்ஸ் நீங்கள் உங்களோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்வ் பண்ணலாம். பெஸ்ட் ஆப்ஷன் ஸ்டார்டிங்கில் சர்வ் பண்ணுறது. என்ன ரீசன் சொன்னால், நீங்கள் சர்வ் பண்ண மறந்துட்டீங்கன்னு சொன்னால் பவர் கட் ஆகும்னு சொன்னால் நீங்கள் செஞ்ச அவ்வளோ வேலையும் வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் உங்களோட ஃபைலை சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டுக்கு உங்களோட ஃபைலை உங்களோட ஃபோட்டோஷாப் ஃபார்மேட்லேயே சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோஷாப் ஃபார்மேட்டுங்கிறது பிஎஸ்டி ஃபார்மேட். ஸோ அந்த ஃபார்மேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஃபைலை ஸோ தேவையான எடிட் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு தேவையான ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ உங்களோட ஃபைலை ஃபோட்டோஷாப் ஃபார்மேட்டில் தேவையான ஒரு லொக்கேஷனில் சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு முக்கியமான ஸ்டெப்னு சொல்லலாம். உங்களோட வேலை எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொன்னால், எல்லாமே எல்லா எடிட்டிங் ஒர்க்கு முடிஞ்சு ஸோ எவ்ரி திங் கம்ப்ளீட்னு சொன்னால் உங்களோட ஃபைலை நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணுங்கள், கன்வெர்ட் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். தேவையான என்னென்னு சொல்கிறேன், லேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான் நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணலாம். அதில் ஆப்ஷன் எப்படி போகணுன்னு தெரியும். பட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணுறதுக்குரிய பர்பஸ் என்னென்னு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வை வி ஆர் கன்வெர்ட்டிங் எனி ஃபோட்டோஷாப் ஃபைல் இன்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், அதுக்குரிய ரீசனை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட ஒரிஜினல் ஃபைலில் கை வைக்க வேணும். ஒரிஜினல் ஃபைல் வேறையாக இருக்கணும். உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோஷாப் என்ன ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா திரும்ப அதை நீங்கள் ப்ரீவியஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடாது, தனித்தனி லேயர்ஸாக மாற்றல. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டு கன்வெர்ட் பண்ணுறப்போ உங்களோட எல்லா லேயர்ஸும் வந்துட்டு ஒரு சிங்கிள் லேயராக கன்வெர்ட் ஆகிடும், ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரிஜினல் ஃபைலை வேறையாக வச்சுக்கொண்டு அது ஒரு காப்பி ஃபைலை தான் நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன் தி ஃபைனல் ஸ்டெப் நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்களோட ஃபைலை நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்துட்டு ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணுமா, அல்லது டிஐஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணுமா, பிஎன்ஜியா, பிடிஎஃபா, ஸோ என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் அதை பிரிண்ட் எடுக்க போகிறீங்க, ஃபார்மேட்டுக்கு மாற்றி பிரிண்ட் பண்ண போகிறீங்க, ஒரு சென்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஆளுக்கு அதை ஷேர் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் நான் சொல்கிற முக்கியமான விஷயம், உங்களோட ஒரிஜினல் ஃபைலில் ஒரு நாளும் கை வைக்க வேணாம், அது பிஎஸ்டி ஃபைலாகவே இருக்கணும். ஏன்னா ஃபியூச்சரில் நீங்கள் அதில் சில எடிட் ஒர்க் வரலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரிஜினல் ஃபைல் அந்த லேயர்ஸ் எல்லாம் அந்த இருந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் இதில் வச்சு யாரை மாற்றிருப்பீங்கன்னு சொன்னால் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றின அந்த ஃபைலை தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபைனல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட் இருக்கணுமா அல்லது பிஎன்ஜிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் திஸ் ஒன், உங்களோட ஃபோட்டோஷாப் ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ப்ரிவியூ பண்ணினா காணும். ஓகே, ஸோ இன்றைய செஷனில் ஒரு சர்டிஃபிகேட் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்த்துருக்கோம். ஸோ இதோட சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன் அண்ட் ஓரல் குயிஸ் கிளாஸ் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் த்ரூ விஎல்இ அண்ட் வாட்ஸ்அப் குரூப். மோஸ்ட்லி ஃப்ரைடே நடக்கும். ஸோ அப்படி டைமில் எதுவும் சேஞ்சஸ் வரும்னு சொன்னால் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நடக்கிற குயிஸ் வந்துட்டு காமனாக இருக்கும்.
நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நடந்த விஷயத்தையும் கேட்கலாம், ஒரு லாஸ்ட் கிளாஸில் நடந்த விஷயத்தையும் கேட்கலாம், காமனான விஷயங்கள் கேட்கலாம். ஸோ குயிஸ் வந்து காமனாக இருக்கும். அண்ட் பி ரெடி. அதே மாதிரி விஎல்இலையும் இது சம்மந்தமான குயிஸை நான் அப்லோட் பண்ணிடுவேன், செக் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ நான் ஒவ்வொரு செஷன்லேயும் சொல்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த செஷனோட சம்மந்தப்பட்ட எதுவும் சந்தேகங்கள் ஒரு கமெண்டோ ஃபீட்பேக் இருக்கும்டா விஎல்ல இதுக்குன்னு தனி ஒரு டிஸ்கஷன் ஃபோரம் வீக் 11ங்கிற செக்ஷனில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து அதில் உங்களோட சந்தேகங்கள், ஃபீட்பேக்ஸ் ஒரு கமெண்ட்ஸ் அதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி இதோட சம்மந்தப்பட்ட ப்ராக்டிக்கல் வீடியோ ஆர்எல்ஸ் இந்த ஸ்லைடை கூட நான் கன்வெர்ட் பண்ணி வீடியோவை வச்சுருப்பேன். வீடியோ தேவைப்பட்டார்கள் அதை நீங்கள் அந்த லிங்கில் போய் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த வீடியோக்கு இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுக்கு தேவையான ஃபீட்பேக்ஸோ கமெண்ட்ஸை நீங்கள் தயவு செய்து போஸ்ட் பண்ணுங்கள். எதுவும் சந்தேகங்கள் இருக்கும்னா நம்ம அந்த உங்களோட டிஸ்கஷன் ஃபோரம் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஒரு எல்ஸ் நம்ம ஜூம் கிளாஸில் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் எவ்ரி ஒன். ஹேவ் அ நைஸ் டே.